ஹாய் யூடியூப். நான் தான் உங்கள் இளைய தளபதி அஜ்ஜு பேசுகிறேன். இன்னைக்கு நான் வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நிறையா ரூம் போட்லாம் யோசிச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு என்ன மூவி ப்ரிவியூ பற்றி பேச போகிறேன்னா, ஃபேமஸ் தீபாவளியில் ரொம்ப ஹிட்டு கொடுத்த மூ சன் ஆஃப் சர்தார் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். சன் ஆஃப் சர்தார் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் வியூவர்ஸ் ஹிந்தி படம் பார்க்க மாட்டாங்க. பட் ஹிந்தி படம் பார்க்குறேன்னு சில பேர் இருக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். சன் ஆஃப் சர்தார் தீபாவளிக்கு வெளியே இருக்கு. ஹிந்தியில் ஒரு பஞ்சாபி காமெடிக்கல் ஃபிலிமாக பண்ணியிருக்காங்க. இதில் இந்த படம் பார்த்துட்டு பஞ்சாபிக்காரங்களாம் இந்த படம் பார்த்துட்டு சன் ஆஃப் சர்தார் வந்து ஒரு பெரிய அவார்டு கொடுத்துருக்காங்க. சன் ஆஃப் சர்தாருக்கு அஜய் தேவகன் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காரு, நான் என் கரியர்லேயே ரொம்ப வித்தியாசமாக நடித்த படம்னா இந்த படம் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படம் ஒரு ட்ரெய்லர் போடுறேன், பாருங்கள். कभी कभी मेरे दिल में सवाल आता है कि अगर दुनिया में सरदार न होते तो क्या होता। सॉरी यार, दुनिया बेकार बिना सन ऑफ सरदार। कुड़ियां तो होती पर पंजाबने ना होती। दुनिया के मुंडों की आत्मा सोनी कुड़ियों को रोती। मिर्जे ना होते, रांझे ना होते तो कौन करता कुड़ियों को प्यार। जे सरदार ना होते तो पंगड़ा कैसे पाते। कौन लाता रूखे चेहरों पे हाथ से। कैसी लगती दुनिया विदाउट कलर ऑफ द स्टार। हराम ज्यादा, इसमें प्यार है ज्यादा। साडी थवाडी ऐदी ओदी ये दुनिया को हमने सिखाई। जिस कोलावरी दी की बारी तो बाद में आई। गालियों के बिना यार कैसे दिखाते प्यार। सॉरी यार, दुनिया बेकार बिना सन ऑफ सरदार। पाजी सरदार पर जोक ना करना और जोकर मत समझना, क्योंकि सरदार की दस्तार पर हाथ उठाएगा ना तो सरदार उठा देगा। सन ऑफ सरदार। என்னங்க ட்ரெய்லர் பார்த்தீங்களா? உண்மையிலே அட்டகாசமாக இருந்துச்சு. கபி கபி மேரே தில் மே ஜோ ஆத்தா ஹே ஓ ஜாத்தா ஹே. நம்மளுக்கு ஹிந்தி விளையாட்டியாச்சு நான் ட்ரை பண்ணேன். இப்போ வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் தேவகனும் தென் ஷாலன் செட்டில் வந்து சொன்னார், நான் அவருக்கு அஜய் தேவனுக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன் ஷாலன் செட்டி. அவர் சொன்னார், நான் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த படம் நான் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அஜய் தேவகனுக்கு சண்டை போட்டேன்னு சொன்னார். என்ன சார் சண்டை போட்டிங்கன்னு கேட்கும்போது அவர் மறைச்சிட்டார். அது சொல்ல அவருக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் சரி ஒன்றா ஆகிறதுக்காக நான் சன் ஆஃப் சர்தார் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சன் ஆஃப் சர்தார் பண்ணாங்க. பட் இவ்வளோ சக்ஸஸ் ஆகும் நினச்சி பார்க்கல. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல பிரேக் பண்ணியிருக்கு சன் ஆஃப் சர்தார். அப்புறம் வந்து இன்னொரு படத்தை பற்றி பேசணுன்னா, இந்த படத்தை பற்றி இன்னும் அதிகமாக பேசணும்னா, இந்த படத்தில் வந்து நல்லா அத்தனை சாங்கும் சமைட்டு அதே சமயத்தில் வந்து சின்ன குழந்தைகளுக்காக கவர் பண்ணுறதுக்காக பாம்னு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கில் வந்து நம்ம சல்மான் கான் கெஸ்ட் ரோலாக கூப்பிட்டு ஒரு ப்ரோமோ மாதிரி ஆட வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். இப்போ A for apple, the H for hen. Pathan is saying कि there and then कुछ भी ले लेना, लेकिन पठान के यार से पंगा ना लेना।
स्वीट स्वीट टॉक तेरा एटीट्यूड मस्त सोनिए मुड़ मुड़ के ना देख खुल के तू आंखें से के आजा लग जा गले तू सोनिए तेरे से वजह से गाल तू है माइंड ब्लोइंग माल आजा नच ले सोनी नच ले सोनी नच ले मेरे नाल वे नच ले सोनी नच ले सोनी नच ले मेरे नाल वे पिंड दी कवारी है तू दौड़ती फरारी है तू रूप तेरा हॉट कुड़ी है नैना तेरे है कटीले इसमें छुपे नशीले पटियाला शॉट कुड़ी है तेरे काले काले बाल दूजा लगे ये कमाल ऐसे ना तू देख मैनू आ जाएगा भूचाल तेरी कैट जैसी वॉक तेरी स्वीट स्वीट टॉक तेरा एटीट्यूड मस्त सोनिए मुड़ मुड़ के ना देख खुल के तू आंखें से के आजा लग जा गले तू सोनिए तेरे से वजह से गाल तू है माइंड ब्लोइंग माल आजा नच ले सोनी नच ले सोनी नच ले मेरे नाल वे नच ले सोनी नच ले मेरे नाल वे பார்த்தீங்களா நம்ம சல்மான் கான் எப்படி ஆடிட்டு இருக்காருன்னு. இப்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்க போகிறது நான் மேக்கிங் ஆஃப் வீடியோ காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசலாம். Biggest blockbuster available online only on Eros now. जब भी अच्छी शायरी आती है तो हमेशा चलती है और जितनी सिंपल हो उतनी ज़्यादा बेहतर रहती है. मुझे लगता है अमित जी के बाद अजय जी है जिनकी एक वॉइस में एक कशिश और एक पैशन है. खुदा करे जिंदगी में ये मकाम आए, तुझे भूलने की दुआ करूं और दुआ में तेरा नाम आए. गाना अच्छा लोगों को लगता है, उसकी लिरिक्स अच्छे लगते हैं, उसकी गायकी अच्छी लगती है, वो गाने रहते हैं आपके साथ. So much fun to dance with, so much fun to be around, and I think you'll see the fun that they're having in the song itself, and I think that's what's gonna make it count, and it's turning out really nice. मेरे लिए बहुत बड़ी बात थी जब 3 बड़े स्टार एक साथ सेट पे कैमरे के सामने एक साथ थे, सलमान खान, अजय देवगन, संजय दत्त. और मेरे ख्याल से आगे लाइफ में कब होगा मुझे खुद नहीं पता. क्या कर रहे हो? Initially, I was a little hesitant. I was even feeling a little shy. But as it went, shot after shot, I think I really warmed up and I enjoyed it. तू भी सरदार, मैं भी सरदार, बाकी सब बेकार. सरसों की साग और मक्की की रोटी. परमिंदर पावर वाले चश्मे. अभी तो पिक्चर बाकी है मेरे दोस्त. साक्षी को मैंने इतने से देखा है, छोटी सी देखा है. So to see her as a heroine. अरे मैं बहुत ले आया. एक मिनट जरा. रेडी. What I enjoyed most was actually being there, part of this very colorful celebratory song. It was wonderful. भाजी बेल्ट बांध दो. पजामे पे कोई बेल्ट बांधता है. और ये जब उड़ा तो ये बोला सुपरमैन. सुपरमैन नहीं, बब्बू मैन.
Fantastic. You're going to miss it. फट फटाफट फट 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 स्वाहा फूस। ये फूस मुझे मारे में मेरे साथ सब मजाक कराया जा रहा है और मैं भी ऐसा ज्ञानी हूँ मैं याद ही नहीं करना आज। Action! एक्शन अच्छा मैं बोल सकता हूँ। क्या बोले सोनिया? Yo! Hey, hey. Aha. 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 One of the best of my life so far. साड़ी पिक्चर बहुत बड़ी हिट है। भाई थैंक यू भाई, वो तो लग रहा था मजा आ गया बना के। Some people attract bees, and who may they be? Some people are attracted by the bees. Who could they be? The BBs. The BBs. Lots of ups and downs, but fabulous. आपका मतलब है हैप्पी एंडिंग। सरदार इंसान का कर्तव्य होता है कोशिश कर। लास्ट ट्राई और कर। कोशिश करूंगी। Everything is possible. Okay? என்னங்க மேக்கிங் பார்த்துட்டிங்களா? இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லி அவங்களுக்கே தெரியும், அதிகமாக வந்து கிராஃபிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அஜய் தேவ்கன் 2 குதிரையில் வருவார். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அஜய் தேவ்கன் ஒரு குதிரையில் வந்துட்டு இருக்கும்போது வந்து அவர் பழைய படத்தில் ஏதோ 1987 படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் 2 பைக்கில் வருவார். ஸோ ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லலாம் நான் எங்கள் கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. தென் அதை எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க. 1987 இவர் 2 பைக்கில் வருவார், இப்போ 2 குதிரையில் வராதுன்னு. ஸோ இதுதான் இந்த படத்தை பற்றி நான் இந்த ப்ரிவ்யூ. நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜப் தக் ஹே ஜான். அதை பற்றி நான் உங்களுக்கு பேச போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மீ. தேங்க்யூ ஃபார்